இன்னொரு வசனம் பாருங்க, சங்கீதம் 84:6 அழகா எழுதியிருக்கும். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள். பிரைஸ் காட். பாருங்களேன், இந்த பள்ளத்தாக்கு என்ன பள்ளத்தாக்காம்? அழுகையின் பள்ளத்தாக்கு, ஒரு துக்கத்தின் பள்ளத்தாக்கு, வருத்தத்தின் பள்ளத்தாக்கு, தோல்வியின் பள்ளத்தாக்கு, ஏமாற்றத்தின் பள்ளத்தாக்கு, இழப்பின் பள்ளத்தாக்கு, ஒரு விரக்தியின் பள்ளத்தாக்கு. ஆனா அதை ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ள வந்து யோசிக்கிறவர்கள் இந்த தேவனுடைய வார்த்தையோடு, தேவன் ஆவியானுடைய பலத்தோடு அந்த அழுகையின் பள்ளத்தாக்க அவங்க உருவ நடப்பாங்களாம். எந்த எதிரடையான சூழ்நிலையையும், பாதகமான சூழ்நிலையையும் அவர்கள் உருவ நடப்பார்கள். அதுல அப்படியே சோர்ந்து போயிட மாட்டாங்க. என்னடா இவ்வளவு பிரச்சனையா இருக்குத, ஒன்னும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி அதுல முடங்கி விட மாட்டார்கள். அவர்கள் அதை மாற்றிக்கொள்வார்கள். யோசேப்பின் அபிஷேகம் அப்படிப்பட்ட அபிஷேகம் தான். அவர் இருக்கிற இடத்தை, அது போத்திவாருடைய வீடா இருக்கலாம், இல்ல சிறைச்சாலையா இருக்கலாம், அவருக்கு ஏற்றபடி அதை மாற்றிக்கொள்ளுகிறார். காரணம், சூழ்நிலைகள் அவருக்கு வழியை கொடுத்து கொண்டிருந்தது. ஆனால் அவர் தேவனுடைய வசனத்தை ஒரு வலிமையாய் எடுத்துக்கொண்டார். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவன் வசனத்தால் புடமிடப்பட்டான். ரீபாரா சாக்காத்தாரா. ஸோ வேல்ட பார்க்காதீங்க, வேட பாருங்க. அதுல தொடர்ந்து நிக்க நிக்க நிக்க, அதாவது வேட சேஞ்ச் பண்ண முடியாது, ஆனால் வேல்ட சேஞ்ச் பண்ணும். ஒரு நேரத்தில் வேல்ட கிரியேட் பண்ணுச்சு. இந்த காலம் வேல்ட சேஞ்ச் பண்ணுகிற காலமா இருக்கிறது.